பேங்க்கோட ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கலாம். இந்திய வங்கிகளின் வரலாறு. இந்துஸ்தான் வங்கி. இந்த இந்துஸ்தான் வங்கி தான் இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் வங்கி. இது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட்லேயே தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1770. இதுக்கப்புறமா இந்தியாவில் பிரசிடென்சி வங்கிகள்னு தொடங்கப்பட்டது. பிரசிடென்சி வங்கிகள்லாம் மாகாணம், ஒரு மாகாணத்துக்காக ஒரு தனித்தனி வங்கிகள் உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரி 3 பிரசிடென்சி இருந்துச்சு. அந்த 3 பிரசிடென்சி பெங்காலில், பாம்பேயில், மெட்ராஸில் இருந்துச்சு. வங்காள வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1809. மும்பை வங்கி 1840. சென்னை வங்கி 1843 உருவாக்கப்பட்டது. பிரசிடென்சி வைஸ் இந்த மாகாண வாரியாக உருவாக்கப்பட்ட இந்த பேங்க்ஸ் எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1921. இந்த 3 வங்கிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய இம்பீரியல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது. இந்த இம்பீரியல் வங்கியை 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ஸ்டேட் வங்கின்னு சொல்லிட்டு மாற்றப்படுது. எந்த வருடம்னா 1955. இந்திய இம்பீரியல் வங்கினா 1921. இந்திய ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா 1955. இதுதான் இந்திய வங்கியோட வரலாறு.